गुरुदेवा योगिरामा शूरत्कुमारा दयाबरा योगीराम शूरत्कुमार योगीराम शूरत्कुमार योगीरामा शूरत्कुमार. ஞானம் என்றால் என்ன? ஞானம்தான் இறை அறிவு. சச்சிதானந்த சத்குருவின் முக்குணங்களில் சத்து என்பது உண்மை, சித்து என்பது ஞானம், பேரின்பம். சச்சு சித்து ஆனந்தம் என்பது பேரின்பம். இதில் ஞானம்தான் நடுநாயகமாக விளங்குகிறது. இந்த ஞானத்தை நாம் பெற வேண்டுமென்றால் அதற்கு உரிய எளிய வழி குரு பக்தியே தான். அடுத்து கபீர்தாஸ் என்பவர் கூறுகிறார், இறைவனும் குருவும் சேர்ந்து வந்தால் நான் குருவைத்தான் வணங்குவேன். ஏனென்றால் குரு என்னை முற்றிலும் ஆட்கொண்டு அருள்பாலிப்பார். என்னை கடை தேற்றுபவரும் என் குருவே. தாய்ப்பறவை தன் குஞ்சினை காப்பது போன்று என்னை காப்பாற்றுவரும் என் குருநாதர் தான் என்று கூறுகிறார். அடுத்து 16 வயதை நிரம்பிய மாணிக்க வாசகர் அறிவை கண்டு அரிமர்த்தன பாண்டிய மன்னன் அவரை தனக்கு அமைச்சனாக்கினார். ஒரு நாள் மன்னன் அவரை குதிரை வாங்கி வரும்படி அனுப்பினார். அவர் மாணிக்க வாசகர் திருப்பெருந்துறை சென்றார். அங்கு ஞானாசிரியர் ஒருவர் குருவாக அமர்ந்து தனது சீடர்களுக்கு சிவஞான போதத்தை போதித்து கொண்டிருந்தார். மாணிக்க வாசகர் அதை பார்த்து மெய் மறந்து அந்த குருவின் திருவடிகளில் வீழ்ந்து வணங்கி தம்மையும் ஆட்கொண்டருளுமாறு வேண்டினார். குருவும் அவருக்கு தன் திருவடிகளால் தீட்சை கொடுத்து மாணிக்க வாசகர் ஞானத்தை பெற்றார். இதிலிருந்து நடுவர் அவர்களே ஒரு குரு மூலம்தான் ஞானத்தை பெற முடியும் என்று தெரிகிறது. ஞானத்தில் விஞ்சி நிற்பதும் குரு பக்தியே என்று கூறிக்கொள்ளுகிறேன். விவேகானந்தர் மாணிக்க வாசகர் என்ன சொல்லுகிறார்? நான் பல பிறவிகளை கடந்து புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் பல்விருகமாகி பறவையாய் இப்படி பல பிறவிகளை கடந்து பிறவி இல்லாத இதை பெற்றுவிட்டேன் என்று மாணிக்க வாசகர் கூறுகிறார். இதிலிருந்து மாணிக்க வாசகர் ஞான நிலையை இந்த குரு மூலம்தான் அடைந்திருக்கிறார். இனி பிறவி தனது மெய்யறிவினால் எனக்கு இனி பிறவியே இல்லை என்பதையும் கண்டறிந்தார் மாணிக்க வாசகர். எதனால்? சிவபெருமானே மாணிக்க வாசகருக்கு இறைவனாக வந்து காட்சி கொடுக்கவில்லை, குருவாக வந்து தான் ஞானத்தை கொடுத்தார். இதிலிருந்து குரு பக்தி தான் மேல் என்று நான் கூறிக்கொள்கிறேன். விவேகானந்தர் அவருடைய குருவான ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு நாள் விவேகானந்தரை அழைத்து ஆசனத்தில் அமர்த்தி தான் பெற்ற எல்லா ஞானத்தையும் விவேகானந்தருக்கு கொடுத்தார். விவேகானந்தரும் அனைத்து ஞானத்தையும் பெற்றுக்கொண்டார். ஒரு நாள் விவேகானந்தரும் அவரது குருவான ராமகிருஷ்ண பரமஹம்சரும் ஒரு ஆகாரி பாவே என்ற ஒரு கடயோகியை பார்க்க சென்றனர். அவரை பார்த்துவிட்டு வரும்பொழுது நேரம் இருட்டி விட்டது. உடனே அந்த கடயோகி அவரது தவ வலிமையால் ஒரு ஒளியை கையில் கொடுத்து அவர்கள் வீடு வந்து சேரும் வரை உதவினார். விவேகானந்தர் ராமகிருஷ்ண பரமஹம்சரின் மறைவுக்கு பின் அந்த கடயோகியை பார்க்க வேண்டும் என்று ஆவல் வந்தது. அதனால் ஒரு நாள் விவேகானந்தர் அவரை பார்க்க சென்றார். போகும்பொழுது சிறிது தூரம் சென்றதும் கால்கள் நின்றன, நடக்க முடியாமல். அப்போது அவரது குருநாதர் வானத்திலே காட்சி கொடுத்தார். அப்பொழுது ராமகிருஷ்ண பரமஹம்சர் காட்சியை பார்த்ததும் விவேகானந்தர், நான் குருபக்தி அற்றவன் ஆகிவிட்டேனே, அப்படி கண்ணீர் விட்டு மல்கி அழுதார். விவேகானந்தர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்னார், நான் உனக்கு எல்லா ஞானத்தையும் தந்து விட்டேனே, நீ எவரிடமும் சென்று எந்த ஞானத்தையும் பெற தேவையில்லை என்று கூறி மறைந்தார் குருநாதர் ராமகிருஷ்ண பரமஹம்சர். சில ஆண்டுகள் கழித்து விவேகானந்தர் சிக்காகோ என்ற மகாநாட்டில் சென்று இந்து சமய பெருமைகளை உலகறிய செய்தார். மேலும் விவேகானந்தர் ஜெர்மனிக்கு செல்லும்போது ஒரு நூலகத்தில் 1000 பக்கங்கள் கொண்ட ஒரு புத்தகத்தை
விவேகானந்தரிடம் கொடுத்து இந்த புத்தகத்தை திறக்காமல் இதன் உள் என்ன இருக்கிறது என்று உங்களால் கூற முடியுமா என்று கேட்டார். உடனே விவேகானந்தர் கூற முடியும் என்று சொல்லி அந்த புத்தகத்தில் இருந்ததை புத்தகத்தை திறக்காமல் அப்படியே கூறினார். அப்பொழுது அந்த அறிஞர் கேட்டார், எப்படி உங்களால் இப்படி கூற முடிந்தது? புத்தகத்தை திறக்காமல் புத்தகத்தில் உள்ளதை எப்படி கூற முடிந்தது? அதற்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? எல்லாம் என்னுடைய குரு அருள்தான் என்று கூறினார். இதிலிருந்து ஞானத்தை விஞ்சி நிற்பது குரு பக்தியே, குரு பக்தியே, குரு பக்தியே. योगी राम सूरत कुमार जय गुरु